மகேஷ் இது உங்களுடைய சமைச்சல். இது வந்து நம்ம இதை பற்றி சொல்லணும்னா ராக்கி ஃபைலை உயரம் இதை பற்றி தான் ஒரு அழகான ஒரு பயணங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரவீந்திரநாதோட முந்தைய படம் வந்து சக்தியான அப்போ வீடியோ அப்படின்ட்டு வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கேரக்டர்ஸ் பற்றி பேசி முடிச்சோம். இந்த படத்தோடைய அந்த சுற்றுச்சூழல்கள் இப்போ வந்து டேரக்டர் ராம்புத்தி வந்து அவருடைய ஒவ்வொரு கேரக்டர்ஸும் கதைக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் வந்து அதுலேயும் வந்து இந்த அழகான ஃபீல்ஸ் அது வந்து இதில் வந்து நம்ம பிரேம்குமார் என்னுடைய இந்த ஒரு சினிமா இந்த ஒரு மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு மெயின் கோரே அவர் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ வந்து வாங்க நீங்களே நிறுத்தி பார்த்தேன். கேரக்டர்ஸ் சும்மா சும்மா ஒவ்வொரு கேரக்டர்ஸாக இருக்காங்க. அது வந்து ஆண் எலெக்ஷன் மாதிரி ஒரு அருண்மொழி ஈயலகன் சார் பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ் ஆஃப் த. நான் வந்து இப்போ வந்து அருள்மொழி ஈயலகன் மாதிரி சொத்துக்குரிய அப்பா கேரக்டர் இந்த அப்பா அவங்க அருள்மொழியோட அம்மா அருள்மொழியோட அப்பா வந்துட்டு கோவானா அவருக்கு அவங்க ஹஸ்பண்டு அப்படின்ட்டு வந்துட்டு என்னன்னா அந்த தோனி காலை அது மேட்டு சீடியான அப்புறமேட்டு வந்து இந்த பண்ணியிருக்காரு. அடுத்து இப்போ பூக்காரம்மா இந்த கேரக்டர்ஸும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இந்த பயணத்துக்கு ஒரு மாதிரி சிறப்பாக அவங்க அதுக்காக என்ன பண்ணுறேன்னா நான் வந்து என்னென்ன ஷார்ட்ஸ் வந்து பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்கிறேன். இந்த படத்தோட ஆரம்பத்தில் இந்த விளக்கண்ணீர் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு சேட்னஸ்ஸு இந்த ஒரு இது எப்போ சொல்கிறதில்ல அதெல்லாம் இந்த உணர்வுகள் அந்த உணர்வுகளில் ஒரு மாதிரி அழுத்தமாக காமிக்கிறாங்க. இந்த குழுவை அழுத்தி இந்த அமைய வைக்கிறது இந்த ஒரு இதில் நல்லா இருந்துச்சு. அதுமாதிரி அவன் போராட்டம் நடக்கிற இது வந்து இந்த சாதா சொல்லுவாங்க அந்த ஒரு தண்ணி வந்து ஊருக்கு போகிற சோளம் இதெல்லாம் வந்து அந்த வார்த்தைகளால் எனக்கு சொல்லப்போனால் அது ரொம்ப முக்கியத்துவமான காட்சிகள். அப்புறமேட்டு வந்து இந்த படத்தில் ஆரம்பத்தில் பார்த்தோம்னா ஒரு கரெக்டான அந்த வீடெல்லாம் வந்து இந்த தூரம் காமிச்சிருக்காங்க. அருள்மொழியோ தான் இயலகன் அருள்மொழி வந்து ஆரம்பத்தில் வந்து அருள்மொழி கையால் மூடப்பட்ட ஒரு கதை ஒரு வீடு தான். அது கிளைமேக்ஸில் வந்து ஒரு இயலகனோட காமிக்கணும். ஏன்னா வந்து அவனோட இந்த ஒரு ஆனந்தம் இந்த இடத்துல வந்து முடியுது. இப்போ வந்து அந்த கடைசியில் வந்து அவன் பேர் எல்லாமே தெரிஞ்சு அப்படின்ட்டு இறுதியெல்லாம் கடவுள் தொடர்றப்ப தான் அப்போ வந்து சொல்லி அவங்க அடைக்கிறப்ப நம்ம பூரிக்கும் அந்த சந்தோஷம் உண்டாகுது. அப்புறமேட்டு நம்ம வந்து சொல்ல போனோம்னா இன்னொரு ஷாப்க்கு அதான் இந்த பஸ்ஸை ஓடிட்டு போகும்போது இந்த ஃப்ளாஷ்பேக் அந்த சைக்கிள் சிங்கினால இந்த மேலும் வந்து இந்த சைக்கிள் ஓட்டுறது காட்சிகள். அப்புறம் வந்து இந்த அதை சொல்லுவார் உங்களுக்கு இந்த 96 கோடை விடுமுறைக்கு வீட்டுக்கு வர்றப்ப வந்து அவன் இந்த வீட்டுக்கு வர்ற மாதிரி சொல்லியிருப்பார் கார்த்தி சார்.
இப்போ அந்த சீன்ஸில் வந்து சொல்கிறப்பறம் அந்த ஒரு பஸ்ஸு பஸ் ஷாப்பியா அது எத்தனை பேர் கவனிச்சு எத்தனை பேர் நிமிஷம் தெரியல. அது வந்து மேலே அந்த சூரியன் இருக்கும். சூரியனோட வெளிச்சம் கூட ஒரு இருக்கும். அவர்கிட்ட நீனிஷும் இருக்கும். அவர்கிட்ட கொஞ்சோண்டு மினியேச்சர் ஒரு இல்லை பஸ் வந்து அப்படியே குலுங்கி 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 கொஞ்சம் ஸ்டேட்டஸ் கிடைக்கும் பஸ் வந்து. அப்புறமேட்டு வந்து இந்த சன் லைட் ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நடக்கிறப்ப அந்த ஒரு அழகாக இருக்கும். அப்புறமேட்டு வந்து என்னன்னா அருள்மொழி இன்றோ அப்போ அந்த கிளிகள்லாம் வந்து பறந்து வந்து ஆனால் எனக்கு வந்து கிளியும் சொல்லலாம் டக்குன்னு ஞாபகம் வருது. அது வந்து இந்த 90s சின்ன ஃபிலிமில் பார்த்தேன். நான் ராமன் உட்காந்து டீ குடிச்சிட்டு பார்க்கல. டக்குன்னு மேலே இருக்கப்போ அந்த ஒரு கிளிகள் இந்த ஒரு சின்னதாக இருந்து உட்கார மாதிரி இருக்கும். அது வந்து இந்த கிளிகள் டக்குன்னு தோணுச்சு. அந்த ஃப்ரேம் கான்செப்ட் தோணுச்சு. அப்படின்னு சொல்ல போனால் ஒரு மனுஷனாவது ஒரு ரசனைகள் கதை. அப்புறமேட்டு அந்த சரக்கு வந்து பானையில் எடுத்துக்கிறது அது வந்து இந்த பேசி பண்ணது வந்து கொஞ்சம் அந்த ஒரு இது எமோஷன்ஸ் நல்லா இருக்குது. முக்கியமான சக்ஸன் கண்டிப்பாக பாருங்கள். போய் பார்க்குறவங்களும் போய் பாருங்கள். வந்துட்டு நான் வேறு சொல்ல போனீங்கன்னா அண்ட் ஷார்ட் ஃபார்ம் சினிமாட்டோகிராஃபர் அப்புறமேட்டு பிஜிஎம் அண்ட் மியூசிக் ரசகா மாஸ்டர் இந்த ஃபீல் கூட லைன் எடுத்துட்டாலே அது நைட்டும் யோகம் இதே மாதிரி விளையாட்டு ஒரு விளையாட்டு தண்ணி சொல்லுறது அது ஒரு இதே இப்போ வந்து இந்த ஒரு இடம் அப்போ நேரில் இது வந்து இந்த ஒரு அவர் சீக்கிரம் தீம்ஸும் அதுவும் வந்து இந்த 2 படமும் சமமான விஷயம்னா இது வந்து ஜான இன்ட்ரோ இருக்கும். ஆனால் அதுக்கு மாதிரியே இந்த இடம் மகேந்திர சார்க்கு பெரியமை சொல்லுவாங்க. அப்படி வந்து ஏன்னா மனுஷனுடைய இந்த ஒரு இது இருக்கும். ஜானுக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு லாங் ஷாட் வச்சு இந்த கார் வருது. கார் அப்புறம் வந்து ஜானு வந்து வெளில வராங்க. வெளில வர்றப்ப அந்த ஒரு தீ பீச்சு போகிறப்ப சரி அப்புறமேட்டு இந்த சைக்கிள் போகிறாங்க. சைக்கிளில் போகிறப்ப அப்படியே காற்று வந்து ரிவாலி இந்த ஒரு இதில் இருக்கிறப்ப வந்து அத்தானோட போகிறோம் அத்தானோட வே கம்மியாகுன்ட்டு அப்போ போகிறோம். இப்போ கேப்ல சரி போட்டோம் சுண்டை சரி அப்புறமேட்டு சரி சரி எல்லாம் இது கலந்து ஒரு மாதிரி தரம் வேற மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு படைப்போம். அந்த மாதிரி இதுவும் பிரேம்குமார் ஃபீல் குட் ஆஃப் த ஆர்ட் நான் சொல்லுவேன். அப்போ வந்துட்டு வந்தோம்னா பாடல்களும் போகிறேன் அப்படின்ட்டு அருள்மொழி ஊர்மண்ணு யாரோ இவன் யாரோ வெறி இந்த மாதிரியான அத்தனை பாடல்களும் இந்த நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நான் போகிறேன் வந்து இந்த ரெண்டு வந்து ஒரே மாதிரி ட்ரீம்ஸு. நான் வந்து அந்த போகிறதுன்னு சேட்னு சொன்னான். ஏன்னா ஃபஸ்ட் வந்து இந்த ஊரை விட்டு போகிறப்ப அந்த நேரத்தில் வரவே அந்த ஒரு உணர்ச்சிகளும் ஒரு இதுவும் அது கிளைமேக்ஸில் வந்து போகிறப்ப இவங்க பேரன்பான ஒரு அன்பான ஒரு மனுஷனுக்கு நம்ம வந்து அதான் உங்களுக்கான அந்த ஒரு இதெல்லாம் வந்து நம்ம வந்து
இப்பெல்லாம் இந்த அந்த பேருந்துக்கான மனுஷனை விட்டு போறப்ப அந்த ஒரு இது பாருங்க. அதுதாங்க இந்த சாங்ல கமலஹாசனை போட்ட அந்த ரிலீஸ் மலை முடியுது. ஆனால் அந்த ஒரு இதில் வந்து அந்த வரிகளும் ரொம்ப ரொம்ப மைய கருத்து மைய கருவுகள்லாம் வந்து ஒவ்வொரு இதுவும் அப்போ வந்து சொன்னால் வெறி வெறி சாங்கு. இந்த சாங்கை பற்றி நான் வந்து முன்னாடி ஒரு இடத்துல வந்து இருந்தப்ப அன்னைக்கு வந்து ஒரு நாள் நம்ம ரம்மி அடிக்கணும். அப்போல்லாம் வந்து இந்த பாட்டு நம்ம இதை பற்றி நேரில் பேசுவாங்க. நான் வந்து இதெல்லாம் பிடிச்சிருக்கேன். திருப்பி நம்பர் ஸ்க்ரீன் பிளே அப்புறம் பாருங்க தஞ்சாவூர் சந்திப்பு வருது. அப்புறம் போகிறது போனக்கிட்டமான அந்த வீட்டு விஷயம் பேசுறது. அப்புறம் இங்கே வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸோட கேரக்டர்ஸ் படம் வருது. இந்த அருள்மொழியோட துணி கருத்து கிளைமேக்ஸில் வந்து அருளால் அவங்க பேச முடியுமாங்க. அப்போ வந்து அந்த ஃபீலிங்ஸ் யார் இது இந்த மாதிரி தெரிஞ்சப்போ வந்து அவங்க ஃபோன் வந்து கொடுக்குறப்ப அடுத்த ஒரு பொலிட்டிக் அந்த மெயினோட ஆறா இந்த பேர் கண்டுபிடிக்கிறது ஒரு மையங்கள் இந்த அதான் இப்படி பேசிட்டு போயிட்டு ஒரு பேசுறப்ப இந்த சிவா அவங்க ஒரு இது மாதிரி ஒரு ஆள் நம்ம கூட இல்லை நம்மளால தோண வைக்கிறது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து 7 மணிக்கு இந்த ஒரு முன்னாடி பிடிச்ச அவங்க பேசுங்க. ஒரு சர்ஃபேஸ் வந்து நேரத்தில் முன்னாடி 7 செக்ஷன் வந்துடும். நானும் ஒரு இன்ட்ரோவர்ட் உண்மையாக சொல்லுவேன். இன்ட்ரோவர்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்காக போகணும். இப்போ வந்து நம்ம ஆமையை இருக்கான் அவன் வந்து இவ்வளோ எக்ஸ்ட்ரா ஒர்க்காக வந்து நான் வந்து எப்பயுமே அவன் வீட்டுக்கு போனோம்னா எனக்கு மொட்டை மாடியில் தான் அவனே கூப்பிட்டு அனுப்பிடுது. இந்த வாடா பாய் எடுத்து வாடா மொட்டை மாடி கூப்பிட்டு ஒரு பேச ஆரம்பிச்சு அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசி எனக்கு வந்து ஒரு ரிலீஃப் வந்து வரணும். ப்ரமோஷன் கேதரிங் மாஸ்டர் அப்புறமேட்டு இந்த நம்ம நானே மெடிடேஷன் அதில் வந்து சொல்லியிருக்காரு. அந்த சைக்கிளுக்கானது வந்து இந்த ஒரு பொம்மை பையன் ஓட்டுற இந்த பொம்மை சைக்கிள் ஓட்டுற பையனுக்கு பெரிய சைக்கிள்லாம் கடைசியில் ஒரு மாதிரி இந்த வரங்கள் ஒவ்வொரு இதில் பேசுகிறதுக்கு டைலாக்ஸ் நினச்சிக்காங்க. நானும் பேசுகிறப்ப நம்மளும் இந்த மாதிரி ஜோனுக்குள்ளே நம்மளும் இந்த மாதிரி ஜோனு சாங் இந்த மாதிரிலாம் வந்து இட் இஸ் பியூட்டிஃபுல் இம்ப்ரெஷன்ஸ். அப்புறமேட்டு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயம் பேசிட்டு இருக்கோம். அடுத்து 2015-16 வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் அதை பற்றி பேசுகிற விஷயங்கள். இந்த கருப்பு சாமி இருந்த குடும்பத்துக்கு காலை வெட்டி அமைச்சது. அது வந்து நாட்டில் வந்து அந்த நீலகன் கேரக்டர் வந்து சொல்லுவாங்க. அதான் அந்த அந்த வருஷத்துல வந்து நான் வீரே தங்கப்பட்டு நான் வந்து நீனாமந்த கடல் பார்த்துட்டு வீரச்சுன்னு சக்கரை பொங்கலை சாப்பிட்டு வீட்டில் போய் படுத்துருந்தேன். இந்த மாதிரி விஷயம் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும்.
அதாவது ரொம்ப பிடிக்கப்பட்டது. வந்துட்டு எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து இந்த இந்த இடத்துல அந்த கரிகாலன் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் தான் அந்த கோயிலுங்க இந்த அந்த ம், இந்த விஷயம் கட்ட வச்சுட்டு எனக்கு உட்கார்றப்ப வந்து என்னை சுற்றியும் வந்து இந்த போர் வீரர்கள் வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லிட்டேன்னா அந்த போகிற மாதிரி காட்சிகள் தோணும். அதான் வந்து நான் வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து நான் சொல்லுவேங்க சினியார மணிகண்டன் சாரி சரி மணிகண்டன்ல சினியார மணிரத்னம் அவர் தான் அவர் சேனல் கொடுப்பாங்க. நிறைய விஷயம் வந்து சொல்லி காட்டினார். அதாவது அவருக்கு வந்து பேசுகிறப்ப அந்த ஒரு சிவகாமிங்களா வெறிசாங்க அவர் வந்து அன்றைக்கி வந்து என்னென்னா விரும்பாண்டி என்னவோ சொல்லியிருந்தாங்க. டக்குன்னு வாங்க நானும் வெறின்னு அந்த ஒரு நான் வெளிப்பாடு கொடுக்குறேன். அவர் தான் நல்லா ஒரு விஷயம் முடிச்சப்பட்டு ஏன் அந்த படத்தில் வந்து அவ்வளோ நல்ல சாங்ஸே இருக்குது. ஏன் திருப்பி இந்த மாதிரி இந்த வெறி சங்கைகளை இந்த வெறியோட பாட்டு அப்படின்னு கேட்டப்ப நானும் வந்து பேசணும் என் மனசுக்கு நினச்சிருந்தேன். நீங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து ஆடுறீங்கன்னா இந்த சொன்னீங்க. சரி எனக்கும் பிடிச்சது நம்ம எனக்கு பிடிச்ச படம் சரி வெறி சாங்கி படம்னு கேட்குறேன். கேமரா வாய்ப்புன்னு சொன்னால் அந்த கேமரா முன்னாடி உங்களுக்குலாம் நான் சொல்கிறேன் இதுதான் நான் சொன்னேன். ஆனால் இந்த தேவையான பேச முடியாத விஷயம் வந்து இந்த மாதிரி கேமரா முன்னாடி உட்காந்து பேசுகிறேன். ஆனால் இந்த கரிகாலன் ஸ்டோரியை வந்து எனக்கு வந்து இந்த எப்படி பாருங்க உத்தம இல்லைம்மா இந்த உத்தம இல்லை அந்த ஒரு கடையை வந்து தர்மம் தீவன தர்மமாக ஒருத்தருக்காரு. அவர் தான் சொல்லுவாருங்க கடை வைக்கணும் கடை வைக்கணும் கடை வைக்கணும்ட்டு. இன்னைக்கு வந்து உண்மையாலுமே கடை விற்றாரு. உத்தம இல்லைன்னு விற்றாரு. அதே மாதிரி நாம் நேர்த்தோம்னா நீங்கள் ரியலாக விற்கிறீங்க இல்லாட்டி நான் அந்த படத்தை வந்து அதான் அந்த நேசம் வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இது வந்து கண்டிப்பாக விற்றுருங்க. நான் வந்து அந்த விற்கிறேன் நான் வந்து பேசலாம் வந்து வந்துட்டு ஏன்னா இந்த வெறிங்க சமூக ஜல்லிக்கட்டு போர்ஷன்ஸில் உமாதேவி அவங்க பெரும் பல பேர் டாக்டர் பல பேர் பாடியிருப்பாங்க. இந்த அவங்க தாண்டிட்டு ஒரு பெரிய குரல் ரொம்ப உருச்சடியான்னு கேட்டால் உமாதேவி அவரின் குரலும் அந்த இடத்துல வருது. நான் மட்டும்தான் மண்ணின் காவலே பாவியத்தின் காவலின் காதலின் பேரலே ரத்தத்தில் சித்தத்தில் பிறனி என்னில் உன்னில் எல்லாம் தமிழ் தீன வந்து பாதி இருக்கு அந்த இடங்களும் இந்த வரிகளும் ஏற்றும் பாருங்க அப்படி நம்பிக்கை வந்து ஏறி அந்த படம் அர்த்தம் பாருங்க. இதுதாங்க ஒரு விட்டு கமலஹாசன் சாரோட பாட்டு வந்து இந்த நோய் இருக்குது இந்த காலத்தில் கண்டிப்பாக வந்து இந்த பாட்டை வந்து இப்போ வரைக்கும் பார்க்கவும் பாருங்க யாரும் பார்க்க முடியும் கன்ஃபார்ம் இருக்கும் பாருங்க. இப்போ வந்து என்ன சொன்னால் இந்த கலர் இந்த ட்ரெஸ் கலர்ஸ் வந்து ஒரு விஷயம் முக்கியம் வச்சுருக்காங்க. இந்த மஞ்சளில் கருப்பு போராட்டத்துக்காக இந்த கருப்பு இந்த விஷயம் வந்து இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் டைம்ஸ் வந்து மெய்யழகனோட கால இருக்கும். இந்த ஒரு மஞ்சள் சொத்து அதுக்கு அந்த ஒரு அழகான ஒரு பீஸ்ஃபுல்னஸ் ஒரு இருக்கக்கூடிய விஷயம். அது முன்னாடி பார்த்தோம்னா இப்போ வந்து அதே இடத்துல அருள்மொழிக்கு இருந்த ரெக்கலை
ஃபுல் ஹேண்ட் ஷர்ட். ஆனால் இந்த இடத்துல வந்து வீக்லி என்னன்னு தெரிஞ்சிங்கன்னா, இந்த ரெட் கலர் வந்து அருள்மொழிக்கு ஒரு ஃபியர் ரிஃப்ளெக்ட்டு. அது வந்து அவன் முழுசாக வந்து இந்த ஒரு இதில் நான் அந்த சந்தோஷங்களாக இருக்கும். அது சின்னதாக இந்த ஒரு இடத்துல வந்து அந்த ஃபியர்னஸ் லைட்டாக கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. ஒரு நேரத்து பார்த்தீங்கன்னா, இந்த சரக்கு அடிச்சுட்டு இருக்கப்ப இந்தியாவில் இருக்கிறதுக்கு பச்சை கலரு சட்டை, கீழே வந்து வேட்டி, கீழே வேஷ்டி. அதே மாதிரி அருள்மொழிக்கு மேலே வந்து ஒரு ப்ளூ கலர் ஷர்ட்டு, கீழே வந்து பிளாக் கலர் பேண்ட்டு, ரெட் கலர் பேண்ட்டு, ரெட் கலர் பேண்ட்டு. பேண்ட்டில் வந்து அவன் ரொம்ப நெய்யழகன் வந்து ஒரு மாதிரி உண்மையான உயிரான இந்த ஒரு அன்புங்கிற அந்த சோழத்தில் நிறைஞ்சிருக்க பசுமை இதுக்காக ஒரு நாள் முக்கியமாக காசு வீசினருக்கு நல்ல ஒரு ஆர்டிகல் வந்து. அதே மாதிரி இப்போ வந்து அருள்மொழி பார்க்க போனோம்னா ஃபேமஸும் அது மாதிரி அந்த இதெல்லாம் ஒரு கலந்த அந்த விஷயம் இருக்காங்க. அதுக்காக கலந்த ஒரு இது இந்த 2 கேரக்டர்ஸ்க்கும் முக்கியமான விஷயம் வந்து ரொம்ப அழகான ஒரு உண்மையான பியூட்டிஃபுல்லான படம். ஆனால் வந்து இந்த படத்தை பற்றி எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இட்ஸ் பீக் லெவல் அந்த மாதிரி தோணுன படம். பல கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, என் அம்மாவுக்கு, இவங்களுக்குலாம் என்னென்ன இவ்வளோ ஆவரேஜாக இருக்குது அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து உண்மையான எமோஷன்ஸு ஆர்ட் சினிமா இந்த மாதிரி எடுத்தவங்க, பார்க்குறவங்க, பிடிச்சவங்க இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த படத்தோட அழுத்தமும் அந்த படத்தோட மேம்பட்ட பகுதிகளும் கண்டிப்பாக தெரியும். சினியானா நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து விற்கிற மாதிரி நீங்கள் எப்படி உட்காந்து விற்றீங்களோ அதே மாதிரி நீங்கள் அடுத்த படைப்பில் நீங்கள் வந்து அது பண்ணுறீங்க. அதாவது வந்து அந்த உட்காந்து பற்றி எப்படி சொன்னீங்கன்னா லைட்டாக நம்ம போன தெரிஞ்சுது இதெல்லாம் அது வந்து யார் எல்லாமே சொல்லியிருந்தாலும் நினச்சிக்கணும்னா நீங்கள் வந்து அடுத்து வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி அழகாக கொடுக்குற மாதிரி பேசுது. இப்படிக்கு விடைபெறுவது உங்கள் சஞ்சய். நன்றி, வணக்கம்.